சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்ப்போம். அவ்வளவுதான். மற்றபடி அரசியல் ரீதியாக மற்ற கேள்விகளுக்கு இல்ல. அதுதான் இந்த நேரத்தில் நான் இப்பதான் டெல்லியிலிருந்து வந்திருக்கேன். முழுமையாக பட்டியல் என்ன ஏது என்று பார்த்துவிட்டு நான் பதில் சொல்கிறேன். இல்ல, அதான் பாஜக நேற்று அறிவிச்சிருப்பாங்க. மரியாதைக்குரிய மனோகர் பாரிக்கர் அவர்களின் மறைவினால் நாளைய தினம் பாராளுமன்ற குழு கூடி அறிவிப்பார்கள். நிச்சயமாக நாளை மாலை அறிவிப்பு, இல்லைன்னா நாளை மறுநாள் காலை அறிவிப்பு. இல்ல, போய் கூட்டம் எப்ப நடக்குது அதை பத்தி சொல்ல முடியும். இல்ல, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல கூட்டணி அமைத்து அந்த கூட்டணிக்கு அவர்கள் தலைமை தாங்கி பேசிவிட்டார்கள். தெளிவாக இந்த மகா கூட்டணி நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கான கூட்டணி என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இன்று ஒரு நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறோம். 40 நமதே என்று அதில் வெற்றி பெறுவதற்காக முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்த கூட்டணி. இதற்கு முன்னால் அவர்கள் கூட்டணி அமைத்திருந்த பொழுது கூட எந்த நன்மையும் இந்த நாட்டிற்கு செய்யவில்லை. இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை. தமிழகத்திற்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. இன்னைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லும் ஸ்டாலின் என்ன திட்டங்களை தமிழகத்திற்கு அவர் ஆட்சியில் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது கொண்டு வந்தார்கள் என்பதை நாங்கள் எதிராக அவர்களிடம் கேட்போம். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அப்போது பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார்.